10th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம 4th சம் பார்க்க போகிறோம். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கன் 6 டீட்டா இஸ் ஈக்குவல் டு tan 6 டீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1. இதில் நம்ம LHS அப்படின்னு யாருன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கன் 6 டீட்டா சீக்கன் 6 டீட்டான்னு இருக்குது. இந்த சீக்கன் 6 டீட்டாவை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கன் 3 2s 6ன்னு பிரிப்போமா, அப்போ 2 உள்ளே போட்டு நம்ம ஓவரால் ப்ராக்கெட்டுக்கு வெளியே 3ன்னு போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இந்த 1 + tan ஸ்கொயர் டீட்டாவை எப்படி எழுதுவோன்னா, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே இப்போ என்ன இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதலாம், 1 + tan ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதினாவே போதும். 1 + tan ஸ்கொயர் டீட்டான்னு நீங்கள் எழுதினா போதும். இதுக்கு வெளியே நம்ம என்ன பண்ணிடணும், ப்ராக்கெட்டுக்கு வெளியே 3ங்கிறத கண்டிப்பாக போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல். இந்த 1 + tan ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, a + b ஹோல் க்யூப். இந்த ஃபார்முலாவை சொல்லிட்டாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். a³ + b³ + 3ab a + b. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்மையை நம்ம எழுத போகிறோம். அப்போ ஈக்குவல் என்ன பண்ணுவோம், a³ ஏவோட வேல்யூ இங்கே வந்து 1, அப்போ 1³ ப்ளஸ் பியோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, tan ஸ்கொயர் டீட்டா. tan ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே இது கூட இதில் இந்த 3ங்கிறது ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ இங்கே போட்டோம், அதே மாதிரி இங்கேயும் நீ என்ன பண்ணணும், போட்டுறணும். ஏன்னா இங்கே b³ அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 1, பியோட வேல்யூ tan ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட்டு a + b. a + bன்னா அந்த கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிடுங்க. 1 + tan ஸ்கொயர் டீட்டா எழுதியாச்சா. tan ஸ்கொயர் டீட்டாவை அப்படியே எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சம்ம நம்ம சால்வ் பண்ணலாமா. 1³ 1 எத்தனை தடவை தான் பெருக்கினாலும் 1 தான் வரப்போகுது. ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா. tan அப்படின்னா அந்த 3 இங்கே வெளியே இருக்கு இல்லையா, அந்த 3 2 6 3 2s 6, அப்போ tan 6 டீட்டா ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 3 அதுக்கப்புறம் tan ஸ்கொயர் டீட்டா 3 tan ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட் இங்கே யார் இருக்கா, 1 + tan ஸ்கொயர் டீட்டா. இந்த 1 + tan ஸ்கொயர் டீட்டா நம்ம என்ன மாறும் இங்கே சொல்லியிருக்கேன், சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறும். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன எழுதிடணும், சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எழுத போகிறது இந்த 1 + tan ஸ்கொயர் என்னவா மாறும்னு சொன்னேன், சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ நம்ம எழுதுறது வந்து tan 6 டீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இந்த 1 எங்கே வந்துடுது, லாஸ்ட்டாக எழுதிடுறோம். அப்போ +1 RHS நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ RHS